முக்கிய செய்தி. அரசு பள்ளிகளில் இலவசமாக 3 மொழிகள் கற்கும் வாய்ப்பை ஏன் தடுக்கிறார்கள் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். அரசு பள்ளிகளில் இலவசமாக 3 மொழிகள் கற்கும் வாய்ப்பை ஏன் தடுக்கிறீர்கள் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். தனியார் பள்ளிகளில் படிக்கும் திமுகவினரின் குழந்தைகள் மட்டும் 3 மொழிகள் கற்கின்றனர் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நியாயம், எளிய மக்களுக்கு ஒரு நியாயமா என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசு பள்ளிகளில் இலவசமாக 3 மொழிகள் கற்கும் வாய்ப்பை ஏன் தடுக்கிறீர்கள் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். தனியார் பள்ளிகளில் படிக்கும் திமுகவினரின் குழந்தைகள் மட்டும் 3 மொழிகள் கற்கின்றனர் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாதென திமுக அரசு கூறி வரும் நிலையில் அண்ணாமலை இவ்வாறான கேள்விகளை தெரிவித்திருக்கிறார். தனியார் பள்ளிகளில் படிக்கும் திமுகவினரின் குழந்தைகள் மட்டும் 3 மொழிகள் கற்கின்றனர் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நியாயம், எளிய மக்களுக்கு ஒரு நியாயமா என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாதென திமுக அரசு கூறி வரும் நிலையில் அண்ணாமலை இவ்வாறான கேள்விகளை தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசு பள்ளிகளில் இலவசமாக 3 மொழிகள் கற்கும் வாய்ப்பை ஏன் தடுக்கிறீர்கள் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாதென திமுக அரசு கூறி வரும் நிலையில் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். தனியார் பள்ளிகளில் படிக்கும் திமுகவினரின் குழந்தைகள் மட்டும் 3 மொழிகள் கற்கின்றனர் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாதென திமுக அரசு கூறி வரும் நிலையில் அண்ணாமலை இந்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அரசு பள்ளிகளில் இலவசமாக 3 மொழிகள் கற்கும் வாய்ப்பை ஏன் தடுக்கிறீர்கள் என்று அண்ணாமலை திமுகவிற்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். தனியார் பள்ளிகளில் படிக்கும் திமுகவினரின் குழந்தைகள் 3 மொழிகள் கற்கின்றனர் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அரசு பள்ளிகளில் இலவசமாக 3 மொழிகள் கற்கும் வாய்ப்பை ஏன் தடுக்கிறீர்கள் என்று அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரீஷ் இணைப்பில் இணைகிறார். ஹரீஷ், மும்மொழி கொள்கையை திமுக அரசு ஏற்க மறுக்கிறது என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அதாவது தனியார் பள்ளிகளில் படிக்கும் திமுகவினர் குழந்தைகள் மட்டுமே 3 மொழிகள் கற்கலாமா? அரசு பள்ளிகள் படிக்கும் ஏழை எளிய மக்கள் குழந்தை படிக்க வாய்ப்பு மறுப்பது ஏன்? அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளிகளில் இலவசமாக 3 மொழிகள் கற்கும் வாய்ப்பை ஏன் தடுக்கிறார்கள் இந்த திமுக அரசு? இது நியாயமா என்ற கேள்வியை எழுத்து காணொலி மூலியமாக பதிவிட்டிருக்காரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. விவரங்களுக்கு நன்றி ஹரீஷ்.